ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நவீன் சந்திரா நடிச்சிருக்கிற 11 படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஒரு சுவாரஸ்யமான கிரைம் பிளஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர். இதோட கதையில சென்னையில் வரிசையா ஒரே மாதிரியா சில பேர் எரிச்சு கொல்லப்படுறாங்க. அதை விசாரிக்கிற அதிகாரி ஆக்சிடென்ட்ல சிக்க அந்த கேஸ் ஏசிபி அரவிந்தனுக்கு வருது. அரவிந்த் அதை டீப்பா விசாரிக்கும் போது ஒரு பேட்டர்னை கண்டுபிடிக்கிறாரு. அது ட்வின்ஸ் மட்டுமே படிக்கிற ட்வின் பேர்ட்ஸ் என்ற ஸ்கூலுக்கு கொண்டு போகுது. அந்த ட்வின்ஸுங்களுக்கும் கொலைகாரனுக்கும் என்ன தொடர்பு, அந்த சீரியல் கில்லரோட நோக்கம் தான் என்ன, அவனை அரவிந்தன் எப்படி பிடிக்கிறார் என்பதுதான் படத்தோட மீதி கதை. லோகேஷ் அஜல்ஸ் இயக்கி இருக்கிற 11 ஒரு நல்ல கிரைம் த்ரில்லருக்கு வேண்டிய அத்தனை எலிமெண்ட்ஸும் இருக்கு. பேங்க் கொள்ளைக்காரரோட ஃபைட்டு, கொலை பண்ணிட்டு அடையாளம் தெரியாம இருக்கிறதுக்கு ஆளை எரிக்கிறது, போலீஸ் விசாரணைன்னு சுவாரஸ்யமா தான் ஆரம்பிக்குது. ஒரு சின்ன க்ளூ கூட கொடுக்காம சஸ்பென்ஸை தூண்டுது. பிளாஷ்பேக்ல ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து சுவாரஸ்யமாக்குது. போலீஸ் சந்தேகப்படுற நபருக்கு டீச்சரா இருந்தவங்க அவன் பிளான் பி இல்லைன்னா பிளான் சி வச்சிருப்பான்னு சொன்னதை கிளைமேக்ஸ்ல கனெக்ட் பண்ணது நல்லா இருந்தது. ஆரம்ப க்ளூஸை கவனிக்காம விட்டவங்களுக்கு இந்த உச்சக்கட்டம் இன்னும் ஆச்சரியப்படுத்தும். இப்படி இருக்க இதுல தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் நடக்கிற மாதிரி தெரியல. வேண்டிய இடத்துல மட்டும் அவங்களுக்கு சாதகமா எடுத்துக்கிறாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்னாலேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் டிராக் ஆகுது. நடுவுல வேற லவ்ன்ற பேர்ல ஹீரோயின் பண்ற அலம்பல்கள் வெறும் டிஸ்ட்ராக்ஷன் தான். அந்த பிளாஷ்பேக்கும் கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கு. டி இமான் கதைக்கு ஏத்த மாதிரி மியூசிக் போட்டிருக்காரு. முக்கியமா இந்த பிஜிஎம் படத்தை நல்லா எலிவேட் பண்ணுது. கேமரா ஒர்க்கும் த்ரில்லருக்கான மூட செட் பண்ணுது. ஓவராலா பார்த்தா நவீன் சந்திராவோட அந்த போலீஸ் தோரணை, சுவாரஸ்யமான கதைக்களம், சஸ்பென்ஸை கடைசி வரை மெயின்டைன் பண்ணதால முக்கியமா இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லரை விரும்புறவங்க இதை பார்க்குற லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சம் பிளட் ஸ்பிளாஷ் ஆகிற சீனுங்க இருக்கிறதால UA13+ கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.